நடராஜர் வழிபாட்டின் பலன். நடராஜரின் இடது பாகம் சக்தி தேவியின் பாகமாக கருதப்படுகிறது. எனவே நடராஜரை வழிபடும் போது அவரது இடப்பக்கம் மற்றும் இடது காலையும் பார்த்து வழிபடுதல் வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் சிவன் சக்தி இருவரது அருளாசியையும் பெற முடியும். அதுபோல நடராஜரின் வலது பாகம் செல்வத்தை குறிக்கும். அந்த பாகத்தை பார்த்து தரிசனம் செய்தால் குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும். ஆனி திருமஞ்சனம் மன அமைதியையும் உடல் வலிமையையும் தரக்கூடிய மகத்துவம் வாய்ந்தது. இந்த புண்ணிய தினத்தில் சிவாலயங்களுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் வாழ்வு சிறக்கும். சிதம்பரம், உத்தரகோசமங்கை உட்பட சில தலங்களில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் புகழ் வாய்ந்தது. இந்த தலங்களில் அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நடராஜரை வழிபடுவார்கள். ஆச்சரியங்கள் நிறைந்த திருவண்ணாமலையிலும் ஆனி திருமஞ்சனம் மிக விமர்சையாக நடைபெறும். அபிஷேக அலங்காரம் முடிந்த பிறகு நடராஜருக்கு 16 வகை தீபங்களால் சோடாஷ ஆராதனை காட்டுவார்கள். சுமங்கலிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டால் நீடூழி வாழ்வார்கள். கன்னி பெண்கள் பங்கேற்றால் விரைவில் அவர்களுக்கு உரிய இடத்தில் திருமணம் நடைபெறும். மொத்தத்தில் சிவசக்தி இருவரது பேரருளும் நமக்கு கிடைக்கும். பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்தின சபை, சிதம்பரம் பொன்னம்பலம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் சித்திர சபை இவற்றில் இந்த அபிஷேகங்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பு.